என்னதான் மூசான் டீமன் கிங்காவே இருந்தாலும் டீமன் ஸ்லேயர்ல ஒன் ஆஃப் தி டம்மஸ்ட் கேரக்டர்னு அது மூசான் தான் சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னா மூசான் டீமனா மாறினதுல இருந்து அவனோட எய்ம் என்னவா இருந்திருக்குன்னா ப்ளூ ஸ்பைடர் லில்லியை கண்டுபிடிச்சு சன்லைட்டுக்கு அகேன்ஸ்டா இம்யூனிட்டியை வளர்த்து இம்மார்டலா மாறணும்ன்றதுதான். ஆனா 1000+ இயர்ஸா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே இது எதையுமே கண்டுபிடிக்காம இருந்திருப்பான். ஆன் டாப் ஆஃப் த சன்லைட்ல மட்டுமே பூக்கக்கூடிய ப்ளூ ஸ்பைடர் லில்லியை சன்லைட்ல சர்வைவ் ஆக முடியாத டீமன்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லி இருந்திருப்பான். அண்ட் மூசான் தான் டம்மஸ்ட் கேரக்டர்னு சொல்றதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ஓபன் ஐ ஃபேமிலி ஸ்னேக் டீமனை வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் அந்த ஸ்னேக் டீமன் அவங்க ஓபன் ஐ ஃபேமிலிக்கு தேவையான வெல்த் எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஓபன் ஐ ஃபேமிலியில பிறக்கிற சில்ட்ரன்ஸை கன்சியூம் பண்ணி தான் அந்த டீமன் சர்வைவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு டீமன் ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணி சர்வைவ் ஆகிட்டு இருக்கும்போது ஹியூமன்ஸோட சொசைட்டிக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆன மூசான் அவங்களை எம்ப்ளாய் பண்ணி ப்ளூ ஸ்பைடர் லில்லியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கலாம். ஆனா அதை பண்ணியிருக்கவே மாட்டான். அண்ட் அதுக்கும் மேல ப்ளூ ஸ்பைடர் லில்லியோட லொகேஷன் தெரிஞ்ச எல்லாரையுமே கில் பண்ணி இருந்திருப்பான். லைக் டான்ஜிரோ மாம் அண்ட் மூசானை கிரியேட் பண்ண டாக்டர், இவங்க 2 பேருமே கில் பண்ணி இருந்திருப்பான். அண்ட் இதனாலதான் மூசான மோஸ்ட் டம்மஸ்ட் கேரக்டர் டீமன் ஸ்லேயர் நான் சொல்றேன். உங்களோட தாட்ஸ் என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.